Situationship. I'm quite away from all this. எல்லா சலூன் ஷாப்லயும் உங்க போட்டோ அண்ட் அப்பாஸோட போட்டோ இருக்கும். ஒன்னு அப்பாஸ் கட்டிங் இல்ல மஷ்ரூம் கட்டிங்னா உங்களுக்கு எங்க அந்த முடியல நமக்கு ஆளும் எங்க போயிடுச்சு. அதுல வீட்டுல கழட்டி வச்சிருக்கு வீக்கு விதவிதமா லெட்டர்ஸ் இருக்கும். As you said in the இதெல்லாம் வரும் proposals with the profile and all. Tape recorder வச்சு நீ continuously was அந்த லிப் கொடுக்கணும். உங்க சைட்ல இருந்து அந்த லக்க கிடைக்குமா? நான் வந்து வேட்டையன் கிட்ட காட்டுவேன். அதெல்லாம் லெஜெண்ட்ஸ், அதெல்லாம் தொடக்கூடாதுங்க. அதெல்லாம் ரஜினி சார் மாதிரி கிரேட் அதெல்லாம் பார்த்து ரசிக்கணும். அதுதான் எங்களோட கடமை. இது இந்த ஒரு டான்ஸ்குள்ளேயும் ஒரு ஜெண்டர் வருது. நீங்க எப்படி பாக்குறீங்க? It is not about gender. It is beyond that. That masculinity he brought into that style, the movements, the postures. என்ன காணவில்லை அந்த பாலு சார் வாய்ஸ் கேட்கும்போது அப்படியே ஐ கெட் இமோஷனல். எல்லாம் பாலு சாரோட ரெண்டிஷன் வித் இளையராஜா சார் மியூசிக். ஒவ்வொரு ஆக்டரோட பேரை கேட்டோன்னே ஒவ்வொருக்கும் நிறைய படங்கள் ஞாபகம் வரும். இப்போ உங்க பேரை கேட்டோன்னு சில பேருக்கு ஆவாரம் பூ ஞாபகம் வரலாம், மே மாதம் ஞாபகம் வரலாம். பட் காதல் தேசம் பயங்கரமா எல்லாருக்கும். சோ காதல் தேசத்துல ஆரம்பிச்சது இப்ப காதல் என்பது பொது உடைமை. அதுவே உங்களுக்கும் காதலுக்குமான அந்த ரிலேஷன்ஷிப் பயங்கர ஒட்டியே இருக்கு. எப்படி காதல் அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணது ஒவ்வொரு ஏஜ்ல வேற மாதிரி. Okay. So initially when you're talking about ஆவாரம் பூ மே மாதம், it's all romantic films. And you are a romantic hero always. எங்களுக்கு நீங்க எப்பவுமே romantic hero. Even மலையாளம் நிறைய musical romantic love stories I've done அந்த ஏஜ்ல. And of course as you gracefully age there is so much of possibilities for an actor. So how do you see? ஏன்னா ஒரு டைம்ல வந்து பாத்தீங்கன்னா எல்லா சலூன் ஷாப்லயும் உங்க போட்டோ அண்ட் அப்பாஸோட போட்டோ இருக்கும். ஒன்னு அப்பாஸ் கட்டிங் இல்ல மஷ்ரூம் கட்டிங்னா உங்களுக்கு அது காலப்போக்கில் எப்படி ஆச்சுன்னா நிறைய கிட்ஸ்க்கு அது டிரான்ஸ்ஃபர் ஆச்சு. நிறைய குழந்தைகள் வந்து இந்த மஷ்ரூம் கட்டிங் எல்லாம் விட்ட ஆரம்பிச்சாங்க. இப்பயும் நிறைய பேர் உங்களை பார்த்தா கேக்குறாங்களா சார்? இருந்தாலும் எங்க அந்த முடியல நமக்கு ஆளும் எங்க போயிடுச்சு. அதுல வீட்டுல கழட்டி வச்சிருக்கு வீக்கு. பட் அது ஒரிஜினல் தேங்க்ஸ் டு கதிர் சார். ஏன்னா அவரோட கான்செப்ட் தான் அது அப்படியே மெயின்டைன் பண்ணலாம் சொல்லி அவர் தான் he wanted me to have that. Okay. Because I had long hair that time. So அவர் இந்த மாதிரி ஒரு கெட்டப் கொடுக்கலாம் சொல்லி. ஏன்னா அவரு he's a fantastic director and a writer and a beautiful poetic எடுத்தாங்க. So அது அந்த மாதிரி தான். Which is your favorite song from காதல் தேசம்? என்ன காணவில்லை. Okay. பாலு சார் அதோட ஷூட்டிங் எல்லாம் ரொம்ப மெமரபிளா இருந்தது. We shot it in Bombay. Yeah. So and even now when I hear it I get very emotional. அவரோட voice நடிக்கிறது power இல்ல, the kind of bhavam he brings in. இப்ப ஜானகியம்மாளும் பாலு சார் ஆவாரம் பூல all the songs, both of them. அது எனக்கு இன்னைக்கும் ஞாபகம் இருக்கு. அதுல அந்த அடுக்குமல்லியில ஒரு சிரிப்பு இருக்கு பாலு சார் கொடுப்பாங்க. அது பரதன் சார் என்கிட்ட சொன்னாரு, அது ப்ளீஸ் அது நீ பார்த்து அது നല്ലോണം കേൾക്കും, ഒരുപാട് പ്രാവശ്യം കേൾക്കണം. മലയാളത്തിൽ சொன்னார் என்கிட்ட, நிறைய வாட்டி கேளு. அது அவர் அதுல ஒரு டைமென்ஷன் கொடுத்திருப்பாரு, அதே மாதிரி சிரிக்கணும். அண்ட் இட் ஷுட் மேட்ச் தட். நான் வந்து ஐ வாஸ் அ நியூ கமர் தட் டைம். ஸோ அது அந்த மாதிரி மோமெண்ட்ஸ், அது மாதிரி சாமி கிட்ட அதுலாம் பாலு சாரோட ரெண்டிஷன் வித் இளையராஜா சார் மியூசிக் வேற என்ன இல்லை. அதெல்லாம் ஏன்னா அதனாலதான் நான் சொன்னேன், when I hear என்ன காணவில்லை அந்த பாலு சார் வாய்ஸ் கேட்கும்போது அப்படியே ஐ கெட் இமோஷனல். சார் டு பி ஆனஸ்ட் லைக் ஓப்பனா ஒரு விஷயம் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். ஏன்னா இந்த படமும் நிறைய இந்த சொசைட்டில இருக்க டபோன விஷயங்கள் பத்தி எல்லாம் பேசுதால கேரளாலாம் பார்க்கும்போது நிறைய பாய்ஸ் அண்ட் ஜென்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பரதநாட்டியம் ரொம்ப கேஷுவலா கத்துப்பாங்க. நிறைய மாஸ்டர்ஸ் இருக்காங்க. இங்க இப்ப சென்னையோ தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் பார்க்கும்போது ஏதோ ஒரு வகையில வேண்டாப்பா அது வந்து கேர்ள்ஸ் தான் அதிகமா பரதநாட்டியம் ஆடுவாங்க, பாய்ஸ் ஆட மாட்டாங்க. இந்த ஒரு பார்ட்டிஷன் இருக்கிறது. ஏன்னா கலைன்றது எல்லாருக்குமே போதும், இதுல என்ன பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ்ன்னு தெரியல. பட் இருந்தாலும் வெளியில யாராவது கிண்டல் பண்ணுவாங்க, உனக்கு நேச்சுரலா உன்னோட பாடி இதுவே அது மாதிரி ஆயிடும்னு சொல்லிட்டு இது ஒரு இந்த ஒரு டான்ஸ்குள்ளேயும் ஒரு ஜெண்டர் வருது. நீங்க எப்படி பாக்குறீங்க? அது மிஸ்கன்செப்ஷன். அதுக்கு கேரளா மட்டும் இல்லை, எல்லா இடத்துலயும் இருக்கு. ஏன்னா பிகாஸ் டான்சிங், கிளாசிக்கல் டான்சிங்னாலே ஒரு ஃபெமினின் ஓரியன்டட் ஆக்டிவிட்டி தான் ஜெனரல் கான்செப்ட். பட் இதோட ஆன்டிக்விட்டி, இது எப்படி உருவானது, இது எப்படி ஃப்ரம் நடராஜா இட் கேம் இன் டு டான்சர்ஸ் அண்ட் ஹவு நட்டுவனார் இஸ் ட்ரெயின்ட்,
அதுக்கப்புறம் தான் women started dancing and they were அந்த exercise evolved to suit a woman. அதுதான் boys were learning. But there is a way in teaching men. அதே exercise அந்த masculinity ஏன்னா இது வந்து ரொம்ப sacred ஆன art form. It is not about gender. It is beyond that. It is about your personal அந்த internalize பண்ணி அந்த happiness இருக்கு. அது whether it's man or woman. Like music. Dancing has that same effect on an individual. Okay, neatly put actually. Even ஏதோ ஒரு வகையில சினிமாவும் இதுக்கு ஒரு காரணமானு தெரியல. ஒரு அஜித் சார் வரலாறுல அது பெர்ஃபார்மன்ஸா இட் லைக் பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் அவர் பண்ணது, விஸ்வரூபம்ல கமல் சார் பண்ணது. பட் இவங்க அப்படி காட்டுறதாலே என்னவோ தெரியல, ஆடியன்ஸ் பாக்குறவங்களுக்கும் ஒருவேளை இதுதான் ரெஃப்ளெக்ட் ஆயிடுமோ நினைச்சிட்டாங்களோ என்னவோ தெரியல. அதெல்லாம் எக்ஸெப்ஷனல் கேஸ் because certain films and subjects are like that. Yeah, it needs. But why don't you talk about Sagar Sangamam? Kamal sir has been the inspiration for including me sitting here today and talking to you. Salangai Oli, right. The great Kamal Hassan sir is the inspiration for a generation of dancers. That masculinity he brought into that style, the movements, the postures. அது பார்த்துட்டு தான் எனக்கெல்லாம் I was learning dance, but okay, this is the way to do. Watching Kamal sir do this was because I was a dancing student. It just took me to another level. So always namaskارams to Kamal sir. Fantastic sir. So இப்பயும் வினித் சார் சொன்ன உடனே எங்களுக்கு டக்குனு அந்த ஒரு யங் பாய் அந்த லுக் தான் ஞாபகம் வரும். So how do you believe in your age? இப்ப பாத்தீங்கன்னா நீங்க ஒரு பொண்ணுக்கு அப்பாவா பண்றீங்க, அதுவும் கல்யாணம் ஆகிற பொண்ணுக்கு அப்பா. So மனசை தேத்திக்கிட்டீங்களா இல்ல how do you cope up? See, I love to do those kind of roles. Okay. You see, age it's just a number. It's your mindset. Mindset is I'm still young. In fact, I sometimes feel I am more immature than my daughter. Decide when you talk about something, I find she is more sensible than me sometimes. So that it's about your mindset, and I never think of age or old. See, you should age gracefully, because ultimately it is about mana nimmadi and sandosham. சார் இப்போ நீங்க சொன்ன மாதிரி அந்த ஒரு ஜென்ரேஷன் கேப், இது மாதிரி நிறைய கோப்பிங் அப் வித் இந்த நியூ ஜென்ரேஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய விதமான ஜென்சி டேர்ம்ஸ்லாம் அவங்க யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நீங்க அதுல எந்த அளவுக்கு, ஏன்னா இப்போ நீங்க உங்களுடைய பசங்க கிட்ட பேசும்போதோ அதெல்லாம் எந்த அளவுக்கு ஏதாச்சும் நீங்க ரொம்ப டிஃப்ரெண்டா ஃபீல் பண்றீங்களா? என்னடா இப்ப இருக்க ஜென்ரேஷன் லைக் டூ மாடர்ன், அவங்க கூட எல்லாம் சமாளிக்க முடியல நீங்க எப்போ? அப்படி இல்ல, because see, I live in my own space, and in fact my daughter makes fun of me. She says, Baba, you better buck up. ஏன்னா I'm very poor in Instagram and social media, like zero actually. Sir, let me ask ஒரு term ஒன்னு சொல்றேன், நீங்க அது எந்த அளவுக்கு? So they are using a term called situationship. I'm quite away from all this. Seriously, like எனக்கு வந்து I don't know about these kind of terms and either. Maybe because my journey is very different. I'm more into my dancing and so I'm most occupied and with my work. வந்து கதிர் சார் இன்டர்வியூ பண்ணிருந்தேன். ஸோ இன்டர்வியூ பண்ணும்போது சார் உங்களுடைய படங்கள்ல நிறைய இதுல வந்து அந்த காதலை சொல்றதுக்கான ஒரு தயக்கம், அது எப்போ சொல்லும் அந்த தயக்கத்திலேயே அவ்வளவு படங்கள் எடுத்துருக்கீங்க. ஆனா இப்ப இருக்க வந்து ஜஸ்ட் லைக் தட் டேக் ஃபோன், ஐ லவ் யூ, வாட் என்ன மாதிரி டக்குன்னு டெக்ஸ்ட் பண்ணிடுறாங்க. இப்போ உங்களால அப்படி ஒரு படம் எடுக்க முடியுமான்னு கேட்டேன். He very beautifully said, இப்பயும் என்னால எடுக்க முடியும். அவன் டெக்ஸ்ட் பண்றதுதான் உங்களுக்கு தெரியுது, அந்த டெக்ஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு 10 நிமிஷம் யோசிச்சிருப்பான், டெக்ஸ்ட் பண்ணலாமா வேணாமா. அந்த 10 நிமிஷம் தான் ஏன் படம், அவ்வளவுதான். அவ்வளவு அழகா இருந்துச்சு அவர் சொல்றதை கேட்கும் போது. அப்படி பார்க்கும்போது நீங்க உங்க டைம்ல பண்ண ஒரு காதல், ஏன்னா அந்த டைம்ல நிறைய உங்களுக்கு லவ் லெட்டர்ஸ் வந்திருக்கும், ப்ரொபோசல்ஸ் வந்திருக்கும். How did you handle அந்த டைம்ல, என்ன பண்ணீங்க? Actually, I got into cinema at 15. Okay. So, but from then it was kind of, I became a sense of responsibility on this. So there was no time for fooling around. Seriously, I'm saying, I've never, for, friends who would have sutted rules, appadiyella na pannade illa actually. And I never missed it also. Okay. Maybe because of, on one side I had my dance classes, my dancing training, adoda seriousness vera. Then 15 வயசுல சினிமா அண்ட் ஸ்டடீஸ் ரெண்டும் பேலன்ஸ் பண்ணோம். எனக்கு வந்திருக்கு நிறைய, எனக்கு ஃபேன் லெட்டர்ஸ்ல அப்போ கேரளால இட் யூஸ் டு கம். But very respectfully, I will reply them with a lot of respect and love, affection. I used to get a lot of letters, especially all these romantic films. Adala vidavithama letters irukkum, mostly appreciating, and as you said in the idella varum
proposals with the profile and all. அம்மா என்ன சொல்லுவாங்க அந்த டைம்ல? என்னடா ஓகேவா பாரு. She's also very understanding, and in fact she used to help me in posting these. Reply பண்றதுக்கு. Mama is a doctor, she was very busy. Okay. But she would also find time and she'll make me sign ஒரு 10-100 photos print பண்ணி அதுல sign பண்ணி அது வந்து அனுப்பிச்சிடும். அந்த காலத்துல அப்படிதான் இருந்தது. இது எனக்கு so you can imagine about the big stars. பெட்டி பெட்டியா letters வந்துருப்பா. கமல் சர்க்குலாம் எப்படி இருந்திருக்கு? But I think they had people to reply and you know, because that feeling has to be respected. எங்களை வந்து appreciate பண்ணி இன்னைக்கும் நான் எடுத்து வச்சிருக்கேன் those letters. I still have a lot of those letters I have. உங்களால நிறைய வெர்சடைலான ரோல் பண்ண முடியும் ஆப்வியஸ்லி. இப்ப ஆவரம் பூ எடுக்கும் போது தட்ஸ் நாட் ஒரு டிபிக்கலான ஒரு ரோல் இல்ல, அது ரொம்ப டிஃப்ரெண்டான ரோல். ஈவன் அந்த ஒரு சாங் போதும் ஆலோலம் பாடி அதுல நீங்க காட்டக்கூடிய எமோஷன்ஸ், ஒருத்தர் உங்களை அடிப்பாரு, திரும்ப த நெக்ஸ்ட் மூமெண்ட் ஒரு குரங்க பார்த்து நீங்க சிரிக்கணும், அந்த ராட்டினம் ஆடும் போது உங்களுடைய எமோஷன், அது ஒரு குழந்தைய மனசுக்குள்ள நினைச்சா மட்டும் தான் அது ஃபேஸ்ல எடுத்துட்டு வர முடியும். கட்டு காதல் தேசத்துல ஒரு பர்டிகுலர் தென்றலை சாங்ல உங்களுக்கு ஒரு டைட் ஷாட் வச்சிருக்காங்க, மனோ சார் பாடுறாரு இந்த கிட்டார், மலரின் காதல் பணிக்கு தெரியும் என் மனதில் காதல் தெரியல. அப்ப பார்க்கும்போது எப்படி இருக்கும்? எதுவுமே தெரிய போறதில்ல, அவ்வளோ பெரிய 70mm ஸ்கிரீன்ல உங்க ஃபேஸ் மட்டும் தான் தெரிய போகுது. அது ரொம்ப கஷ்டம் ஹேண்டில் பண்ணதில்லை. ஸோ how do you evolve as an actor over the days? Evolve with experience, working with masters, with incredibly talented actors. Every day is ஒரு படின அனுபவம், லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ். உங்களுக்கு கஷ்டமா இருந்த எமோஷன் ஒரு ரொம்ப கேரக்டர் இது எப்படி பண்றதுன்னு ரொம்ப ஹார்டா இருந்துச்சு என்ன சொல்வீங்க டியூரிங் த டைம்? இல்ல அது முதல்ல அவங்க ஸ்டோரி சொல்லி, இப்ப அந்த காலத்திலும் ஸ்கிரிப்ட் we used to read the scripts. இப்ப நான் ஜாஸ்தி எம்டி சாரோட கேரக்டர்ஸ் மலையாளத்துல வெரி பவர்ஃபுல் ஃபிலிம்ஸ் ஹரிஹரன் சார் டைரக்ஷன்ல அதான் ஜாஸ்தி என்னோட ஏர்லியர் இனிஷியல் டேஸ்ல. அது பயங்கர ஒரு ட்ரைனிங் கிரவுண்ட். ஐ ஃபீல் லைக் யூ வேல்யூ மெமரிஸ். எப்பயுமே அந்த ஞாபகங்கள் தான் நம்மளை எப்பவுமே அதை நிகழ்காலத்திலும் இருக்க வைக்கும். ஸோ அப்படி பார்க்கும்போது ஒன் மூவி யூ செரிஷ் ஃபார் லைஃப் டைம்னா ஆவரம் தான் my all time favorite, and not just as a film or as an actor. Those times with Bharathan and Kumarattan, S. Kumar cameraman, Ilayaraja saroda music, of course அதோட ரீரெக்கார்டிங்ல தான் ஐ காட் த பிளெஸிங் ஆஃப் மீட்டிங் ராஜா சார். அவர் போய் மீட் பண்ணி ஆசீர்வாதம். இன்ட்ரோ சாங்கே அவரோட இன்ட்ரோ சாங்ல வரதுல அது செம்மையான விஷயம். இல்ல ராஜா சார் ரீரெக்கார்டிங் பண்ணது பாக்குறதுக்கு ஒரு அதிர்ஷ்டம் கிடைச்ச ஆக்டர். ஐ மீன் அது ஜூனியர் ஆக்டர் எம்சி. அன்னைக்கெல்லாம் அப்படியெல்லாம் அவங்க ஸ்டுடியோல ஏறி போக முடியாது. பட் வித் பரதட்டன் ஹீ டுக் மீ. I met Raja sir. Na hero nannai abhinayachittundu Malayalatile. He tapped me like that. I still remember that, and I was watching this magic happening. Raja sir oru vaati reel paathu he was writing notes and enna re-recording. எப்படி அந்த டைம்ல கவுண்ட் பண்ணி சார் ஹேண்டில் பண்ணீங்க? அவர் பயங்கரமா கிண்டல் பண்ணிட்டே இருந்திருப்பாரு. அதெல்லாம் he was at the prime time. ஆமா, he was at the prime time, but I think his regard and respect for Bharathan sir, அதனால தான் அந்த படத்துக்கு he gave ஒரு எக்ஸ்டென்சிவ் டேட்ஸ் கொடுத்தாங்க சார். உங்க கிண்டல்லாம் பண்ணுவார் ஏதாச்சும் அந்த ஸ்பாட்ல? he was very friendly to me. And so அப்படி பார்க்கும்போது this is like 20 years of Chandramukhi. so எப்படி இருக்காரு குணசேகரன்? 20 years of Chandramukhi. I still remember how I was called for that film, and honor and privilege just to stand near Rajini sir. ஒரு போட்டோ எடுத்தால் that is like அவ்வளோ பெரிய ஒரு legend he is. எனக்கு வந்து அந்த படத்துல நடிக்கிறதும் அவர் கூட ஒரு சாங்ல, and what a song it was. Yeah, so that was a great blessing. I always treasure that in my. How did you take the shot அந்த டைம்ல? அந்த கத்திய வெட்டும் போது ஏன்னா அது ஒரிஜினல் வெர்ஷன்ல வேற மாதிரி இருக்கும். ப்ளூ மேட்ல எடுத்துருக்கு. ஓகே, ப்ளூ மேட்ல வச்சிட்டு ரஜினி சார் இது ஒரே ஷாட் தான். அவர் திருப்பி வந்து he takes it and அவர் வந்து அந்த உட்கார்ந்து அந்த ஜத்தி பிராக்டிஸ் பண்ணுவார். அவரு ஒரு டேப் ரெக்கார்டர் வச்சு கண்டினியூஸ்லி அந்த லிப் கொடுக்கணும், தாங்க அது வந்து அவர் பிராக்டிஸ் பண்ணிட்டே. ஸோ அதெல்லாம் we were watching with. ஒரு 20 years anniversary செலிப்ரேஷனா உங்க சைட்ல இருந்து அந்த லக்க கிடைக்குமா? நான் வந்து வேட்டையன் கிட்ட காட்டுவேன். லெட்ஸ் ட்ரை சார். ஒரு வாட்டி அதெல்லாம் லெஜெண்ட்ஸ், அதெல்லாம் தொடக்கூடாது. அதெல்லாம் ரஜினி சார் மாதிரி கிரேட் அதெல்லாம் பார்த்து ரசிக்கணும். அதுதான் எங்களோட கடமை. தொடல். சார் ரொம்ப அழகா சொன்னீங்க. ஸோ இந்த வேலண்டைன்ஸ் டே எப்படி காதல் என்பது பொது உடைமை, ரொம்ப கரெக்டான டைட்டில் கரெக்டான டேட்ல வருதுன்னு நினைக்கிறேன். So love is universal. எல்லாருக்குமா பொதுவானது காதல். Absolutely. And I hope and pray that
a lot of people watch this film and understand the importance of open conversation in a family. அது இந்த படத்துல ஒரு strong message, which very rarely happens. I think not every family it happens. அது நீங்க என்ன கேட்டீங்களே உங்களுக்கு பர்சனலா, that is one thing it really struck me. It's very important to sit and talk to your children, to your family members, to your friends. நான் சொல்ற மாதிரி ஒரு when you're in a very troubled moment, sometimes certain people, they go to any extent. Just talk to somebody. I've heard a lot of psychologists, psychiatrists saying about it. அதே மாதிரி அந்த ஓப்பன் கான்வர்சேஷன் எவ்வளோ முக்கியம் என்றது this film brings out that. So ரசிகர்கள், ஃபிலிம் லவர்ஸ்க்கு I want to request them, இந்த மாதிரி நியூ கான்செப்ட்ஸ் எடுத்து பண்ற directors, production team, Dhananjayan sir, who's come to take this film and bring it to the audience. ஏன்னா அது ஆடியன்ஸ் கிட்ட போகணுமே, அப்பதான் ஒரு ஆர்ட் ஒர்க் இஸ் கம்ப்ளீட். அது டெஃபினெட்லி நீங்க ரெண்டு கையாலும் அக்செப்ட் பண்ணி எங்களை பிளஸ் பண்ணும். இட் இஸ் மை ரிக்வெஸ்ட் அண்ட் தேங்க்யூ ஸோ மச்.